பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு 4வது பொக்கிஷத்தை பார்க்க போறோம். அதாவது பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு வேதத்துல நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ 4வது பொக்கிஷம் இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு காரியம் வாசிக்கிற கவனிங்க. எபேசியர் 6வது அதிகாரத்துல 2 மற்றும் 3. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது 4வது பொக்கிஷம். பிரியமான சொன்ன முதல்ல நம்ம இது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாச்சு பிரதர் நீங்க நினைக்கலாம். ஆனா நம்ம முதல்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெற்றோரை கனம் பண்ணல அப்படின்னா, விசாரிக்கல அப்படின்னா, நாம் எதை விதைக்கிறோமோ அதையே இருப்போம். எதை சொல்லுகிறோம். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி அதாவது பிள்ளைகளுடைய தாத்தா பாட்டி ஆகிய நம்முடைய பெற்றோரை முதல்ல கனம் கொடுக்கணும். அவங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுங்க. அப்பதான் பிள்ளைகள் உங்களுக்கும் நீங்களும் நானும் என்ன செய்வோம், வயது முதிர் நாட்கள் ஒரு நாள் வருது இல்லையா? இந்த முதிர்ச்சியின் நாட்கள்ல பிள்ளைகள் நமக்கு கனம் கொடுப்பாங்க, நம்மை விசாரிப்பாங்க. அதை நம்ம செய்யலன்னா, இந்த பொக்கிஷத்தை நம்ம காமிக்கல அப்படின்னா பிள்ளைங்க எப்படி கற்றுக்கொள்ளுவாங்க? 2வது, பெற்றோருக்கு கனம் கொடுப்பது மாத்திரமல்ல, பெற்றோர் இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண கற்றுக்கொள்ளணும். நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா பிள்ளைகள் உங்களிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய முதிர் வயதுல தயவு செய்து உங்களை முதலாவது மாற்றிக்கொள்ளுங்க பிரியமான சொன்னமே. இன்னைக்கு என்னுடைய வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா, காலையில ஊழியத்துக்கு போயிருவோம், மத்தியானம் வருவோம். அதிக மணி நேரம் அதாவது ஊழியத்துக்கு அங்கேயும் போறதுனால என்னுடைய தகப்பனார் இடத்துல பேசுறதுக்கு டைம் கிடைக்காது. ஆனா ஒரு நாள் பாருங்க, என்னுடைய மனைவி தகப்பனார் இடத்துல பேசி கொண்டு இருக்கிறாங்க. அதை நான் கவனிச்சேன். அப்பாட்ட பேசும்போது அப்பா நிறைய விஷயம் ஷேர் பண்றாங்க. அவங்க மருமக என்னுடைய மனைவி கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்றாங்க. அப்ப யோசிச்சேன், என்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு பார்த்தா, ஒரே விஷயம், நான் என் தகப்பனாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன மாத்திக்கொண்டேன் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி. இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல சரியா இருக்கணும் அப்படின்னா இந்த பொக்கிஷத்திலையும் நாம் சரியா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை நீங்க செஞ்சு பாருங்க. மனமும் உங்க பெற்றோரை கனம் பண்ணுவதிலும், உங்க பெற்றோரிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டீங்களாமா, எப்படி இருக்கிறீங்க, இந்த மாத்திரை எப்படி இருக்குது, கொஞ்ச நேரம் அவங்களோட செலவிட்டு பாருங்க. இதை உங்க பிள்ளைகள் பார்க்கும் போது நீங்களும் நானும் முதிர் வயது வருவோம் கண்டிப்பா இல்லையா? அந்த முதிர் வயதுல அவர்கள் நமக்கு கனம் கொடுப்பாங்க. அவங்க நம்மிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டுல முதியோர் இல்லம் இல்லன்னு தான் பேரு. ஆனா முதியோர் இல்லத்தை போல ஒரு சிலருடைய வீடு செயல்பட்டு கொண்டிருக்கு. இதை கர்த்தர் கண்டிப்பா விசாரிக்கிறார், இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். இதுல பெனிஃபிட் என்ன தெரியுமா? இயேசுக்கு இது ரொம்ப பிடிக்கும். 2வது, உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட கொடுத்து பலருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்துவார் பிரியமான சொன்னவே. இதுதான் நல்ல பொக்கிஷம், பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய காரியம். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த 4வது பொக்கிஷமாகிய பெற்றோரை கனம் பண்ணுவதையும், பெற்றோருக்கு விசாரித்து அவர்களை சரியாய் நடத்துவதிலும் நாங்க சரியாய் தேர்ச்சி அடைய உங்க நாமத்தால நிற்க தேவன் கிருபை தாங்கப்பா. ஞானமும் கிருபையும் கொடுங்க. இந்த காரியத்தை பிள்ளைகள் பார்த்து வளரவும், இப்படிப்பட்ட நல்ல பொக்கிஷங்களுக்குள்ள நாங்க வளர்க்கவும் தேவ ஆவியானவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து நித்தமும் நடத்துங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. கர்த்தருக்கு இதுதான் பிடிக்கும். ஏன்னா அவருடைய வருகை ரொம்ப சமீபம். ஆயத்தமாகுங்க, பிறரை ஆயத்தப்படுத்துங்க, சொந்த குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you.